அனைவருக்கும் வணக்கம். தெய்வீக பலன்கள் சேனல் சார்பாக தங்களை அன்புடன் வரவேற்கிறோம். இன்று நம் காணொளியில் காண விரும்புவது, உங்களுடைய வாழ்க்கை கசப்பாக இருக்கின்றதா? வாருங்கள், உங்களுடைய வாழ்க்கையை இனிப்பாக மாற்றிவிடலாம் இந்த பரிகாரத்தை செய்வதன் மூலம். வாருங்கள், காணொளிக்கு செல்லலாம். மறக்காமல் ஒரு சப்ஸ்கிரைப் செய்யவும். முக்கியமாக உங்களுடைய வாழ்க்கையில் தீமை எனும் ஒரு கெட்டது உங்களுடைய வாழ்க்கையில் இருந்து கொண்டு உங்களை அழிக்க துணிகிறதா? அப்பொழுது கட்டாயம் நீங்கள் இந்த பரிகார முறையை செய்யுங்கள். கட்டுமான பணி தடங்கள் என நடக்க மற்றும் உங்களுடைய வாழ்க்கை கசப்பு தன்மையை போக்கி இனிமையாக மாற்ற சனிக்கிழமைகளில் வன்னிவேடு கோவிலில் உள்ள சனீஸ்வரருக்கு பாகற்காய் மாலையை அணிவித்து எல் தீபம் ஏற்றி வழிபட்டு வாருங்கள். உங்களுடைய வாழ்க்கையானது சுபிட்சமாக அடையும். ராணிப்பேட்டை மாவட்டம் வாலாஜாப்பேட்டைக்கு அருகில் உள்ளது வன்னிவேடு என்ற கிராமம் இருக்கிறது. இங்கு அதிகமான வன்னி மரங்கள் அதிகமாக உள்ளதால் இந்த கோவிலுக்கு வன்னிகாடு என்ற பெயரும் இருக்கிறது. இங்கு அகத்திய பெருமான், அகத்திய முனிவர் இங்கு இருக்கிறார். அதாவது அகத்திய முனிவர் வழிபட்ட அகத்தீஸ்வரர் ஆலயம் இங்கு இருக்கிறது. இந்த இறைவின் திருநாமம் புவனேஸ்வரி அம்மன். இந்த தலத்தில் ஒரு வன்னி மரத்தில் கீழ் பிள்ளையார் மற்றும் சனீஸ்வரர் அடுத்தடுத்த சன்னதிகளில் எழுந்தள்ளி இருக்கிறார்கள். சனீஸ்வர பெருமானுக்கு உங்களுடைய வாழ்க்கை கசப்பாக இருக்கிறது என நிறைவேற்றும் விதத்தில் பாகற்காய் மாலை அணிவித்து வழிபடும் முறை வழக்கத்தில் இருக்கிறது. இவ்வாறு வழிபட்டு வந்தால் உங்களுடைய வாழ்க்கையான கசப்பான சம்பவங்களை ஒழித்து இனிப்பான வாழ்க்கையை உங்களுக்கு அளிக்கிறது என இது காட்டப்படுகிறது. வீடு மற்றும் கட்டடம் பணியை தொடங்கி அவற்றால் உங்களுக்கு பணம் வரவு இல்லாமல் ஒரு கசப்பான அனுபவம் ஏற்பட்டு மனதில் வேதனுடன் தத்தளித்து கொண்டிருப்பவர்கள் அது தடையின்றி நடந்து உங்கள் வாழ்க்கை சுபிட்சமாக இனிப்புகரமாக நடக்க சனிக்கிழமைகளில் சனீஸ்வரருக்கு பாகற்காய்களை மாலையாக தொடுத்து அணிவித்து எல் தீபம் ஏற்றி வழிபடுகிறார்கள். அவ்வளவுதான் அவர்களுடைய வாழ்க்கையானது இனிப்புகரமாக மாறி நல்ல விதமான மகிழ்ச்சிகரமான வாழ்க்கையாக மாறிவிடுகிறது. தங்கள் வாழ்க்கையில் செய்த தவறுகளை மன்னிக்க வேண்டியும் கசப்பான அனுபவங்களை சனி பகவானிடமே அர்ப்பணித்து விடுவதாகவும் இது அவ்வாறு நடத்தக்கூடாது என இந்த வேண்டுதல்களை செய்கிறார்கள். உங்களுடைய கஷ்டங்களை போக்க அகத்தீஸ்வரர் அவர்கள் அகப்பிரச்சனைகள் அனைத்தையும் தீர்த்து வைக்கிறார். அடுத்ததாக பரமுள் பிள்ளையார் அவர்கள் சனீஸ்வர பகவான் பிடிக்க முடியாத ஒரே கடவுள் என்பதனால் பிள்ளையாரை இங்கு முழு மனதுடன் வேண்டி பாருங்கள். உங்களுடைய கஷ்டங்கள் அனைத்தும் தீர்ந்து போகிறது. இந்த ஆலயத்திற்கு சென்று செருப்பு மற்றும் அவர்களுக்கு எவரேனும் ஒரு முடியாதவர்களுக்கு ஒரு ஊனமானவர்களுக்கு யாருக்கு வேணுமானாலும் அன்னதானம் வணங்கி வழிபடலாம். முக்கியமாக காகங்களுக்கு சாதம் வைக்க வேண்டும். அடுத்ததாக பரமுள் விநாயகப் பெருமானை முதலில் நினைத்து கொண்டு நீங்கள் இந்த வன்னிக்காடு ஆலயத்திற்கு செல்வதற்கு முன்னு பரமுள் விநாயகப் பெருமானை வீட்டிலேயே மனதில் நினைத்து கொண்டு அதிகாலை பிரம்ம முகூர்த்த நேரமான 4 மணி முதல் 6 மணிக்குள் எழுந்து வீட்டை சுத்தபத்தமாக துடைத்து முடித்துவிட்டு கண்டிப்பாக விநாயகப் பெருமானை நினைத்து கொண்டு வழிபட வேண்டும். சனீஸ்வர பகவானை வீட்டில் வழிபட வேண்டாம். இந்த வன்னிக்காடு ஆலயத்திற்கு சென்றுதான் நீங்கள் வழிபட வேண்டும். முக்கியமாக விநாயகப் பெருமானிடம் உங்களுடைய கசப்பான எண்ணங்களை அனைத்தையும் பரமுள் சிவபெருமானிடம் விநாயகப் பெருமானிடமும் கூறிவிட வேண்டும். அடுத்ததாக உங்களுடைய வாழ்க்கையில் இருக்கும் அனைத்து கஷ்டத்தையும் பரமுள் சனீஸ்வர பகவானிடம் தெரிவிக்க வேண்டும். அந்த ஆலயத்திற்கு சென்று அந்த கசப்பான அனுபவங்களை போக்கவே இந்த ஆலயத்தில் இருந்தருளி உள்ளார் என்பது ஐதீகமாகும். அங்கே நல்ல விதமான பாகற்காயை வாங்கி கடைகளில் வாங்கி கொண்டு போய் சனீஸ்வர பகவானுக்கு மாலையாக தொடுத்து அதனை அணிவித்து வழிபட்டு வந்தால் கண்டிப்பாக உங்களுடைய வாழ்க்கை செல்வந்தராக மாறி இனிப்பான வாழ்க்கை அமையமாக பாற்றப்படுகிறது. வீடு கட்ட முடியாமல் தவித்து கொண்டிருப்பவர்கள், முக்கியமாக எந்த தொழிலையும் தொடங்கலாம் அதற்கு பணம் இல்லையே என வருத்தப்பட்டு கொண்டிருப்பவர்கள், முக்கியமாக எந்த ஒரு செயலும் தங்கு தடையின்றி நடைபெறுவதற்கு
சனீஸ்வர பகவானுக்கு பாகற்காய்களை மாலையாக தொடுத்து அணிவித்து அவ்வளவுதான் எல் தீபம் ஏற்றி வழிபடுங்கள். உங்களுடைய வாழ்க்கை சுபிட்சமாக, அதாவது உங்களுடைய கசப்பான அனுபவங்களை விரட்டி அடைத்து உங்களுக்கு இனிப்புகரமான வாழ்க்கை அமையப்பெறும். இந்த கசப்பான வாழ்க்கை எப்படி சனீஸ்வர பகவானுக்கு தெரியும் என நீங்கள் நினைத்தால், எப்படி இது தெரியும் என்றால், முக்கியமாக பாகற்காய் என்பது கசக்கும். அந்த பாகற்காயை என்னுடைய வாழ்க்கையானது கசப்பு தன்மை பொருந்தி என்னால் வாழ முடியாத நிலையில் நான் தத்தளித்து கொண்டிருக்கிறேன். ஆகையால் இந்த தண்டனையை நீதான் அருளினார் சனீஸ்வர பகவானே. இந்த கசப்பான தன்மைகளை நீங்களே ஏற்றுக்கொண்டு எனக்கு இவ்வாறு ஒரு வாழ்க்கை இல்லாத இனிப்புகரமான வாழ்க்கை நீங்கள்தான் அருள வேண்டும் என எல் தீபமேற்றி வழிபடுங்கள். தங்கள் வாழ்க்கையில் செய்த தவறுகளை மன்னிக்க வேண்டியும் கசப்பான அனுபவங்களை சனீஸ்வர பகவானிடமே கொடுத்து விடுவதாகவும் இது ஐதீகமாகும். இனி என்னால் இந்த விதமான கசப்பான தன்மைகளை என்னால் தாங்கிக் கொள்ள முடியாது என்றும் இந்த வேண்டுதல்களை செய்கிறார்கள். அவ்வளவு பிரசித்தி பெற்றது இந்த பாகற்காய் மாலை வழிபாடாகும். இந்த ஆன்மீக தகவல் உங்களுக்கு பிடித்து இருந்தால் தெய்வீக பலன்கள் சேனலை கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளவும். மீண்டும் ஒரு நல்லதொரு காணொளியில் உங்களை சந்திக்கிறோம். நன்றி, வணக்கம்.